எந்த தின்ட்டு இருக்குது பத்தி அது வந்து ஊட்டி வந்திருக்கோம். ஏங்க ஊட்டிக்கு வெக்கேஷன் வந்தவங்க நானு. எந்த தின்ட்டு இருக்குது பத்தி அது பட்டாணி, பச்சை பட்டாணி. பட்டப்பாலை வாங்கி பச்சை பட்டாணி வந்து நல்லா காஸ்ட்லியா இருக்கு. பாத்தீங்களா? இன்னொன்னு பச்சை பட்டாணி 140 ரூபா. நாங்க அப்படியா என்னங்கண்ணா கோயம்புத்தூர்லயே அவ்வளவுதான் அப்படின்னு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இனிப்பா இருக்குதா? ஸ்வீட் பட்டாணியா? ஆமா, ஒரு 2 கிலோ போடுங்க. 140 ரூபா 2 கிலோ வாங்கிட்டா ஒரு மாசம் தாங்குமா? ஒரு மாசம் வருமா? நல்லா இருக்கும். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. நம்ம வந்து ஊட்டி வந்திருக்கோம். ஊட்டி வந்துட்டு என்ன வாங்கிட்டு போறீங்களோ இல்லையோ, ஊட்டியில விளைவிக்கிற காய்கறிலாம் வாங்கிட்டு போயிருவோம். ஏன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கேருந்து சில பொருட்கள் நம்ம கீழே வரல. அதனால நாங்கள் வந்து இங்கே 2 இயர்ஸாக இருந்தங்காட்டி எனக்கு தெரியும் எது வந்து நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படின்னு. அதனால நான் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்குறேன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கினா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம ஊர்லாம் காய வச்சு அந்த கவரில் போட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி உரிக்கிற மாதிரி இருக்கும். பட்டர் பீன்ஸு, இங்கே ராஜ்மாலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ராஜ்மாவே வந்து நான் பார்த்ததே இல்லை. ராஜ்மா நம்ம பேக்கெட்டில் அடிச்சு வச்சு தானே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க, அப்படிதான் இருக்கும் ராஜ்மா. ராஜ்மா ஆனால் ப்ரௌனாக இருக்கும். நம்ம வீட்டில் அங்கே இதை காய வச்சு அது மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கேரட்டு, ப்ராக்கலி, டிராகன் ஃப்ரூட்டு, பீட்ரூட், அப்புறம் ஒரு ரெட் கலர் வந்து கறி மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி போட்டு இந்த கறி குழம்புலாம் வைப்பீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது பேர் என்ன? பேர் நூல் கோலா, பேபி கோஸ், முட்டை கோஸ் மாதிரி பேபி கோஸ். பேபி கோஸ் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ஆனால் இது நீங்கள் கறி குழம்பு வைக்கிற மாதிரி கேப்சிகம், காலிஃப்ளவர், அப்புறம் வேற பீன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். இது இந்த முள்ளங்கி சாம்பார் வைக்கிறது தானே? இந்த முள்ளங்கி மட்டும் 2 போடுங்க. காளான் வேணுமா? காளான் வேணுமா? நாளைக்கு செய்யணும். நாளைக்கு மத்தியானம் செய்யணும். காளான் பிரச்சனை இல்லை, எல்லாத்துலயும் 1030 ரூபாய்ச்சா? ரவுண்ட் பண்ணி போடுங்க. அதுல ஒரு 2-3 முள்ளையும் கேட்டீங்க. பச்சை மிளகாய் நல்லா இருந்தது. பச்சை மிளகாய் நல்லா, அது போட்டுருங்க. கேட்டீங்க நாளைக்கு கணக்கா போடுங்க. சரி பச்சை மிளகாய் போடுங்க. எனக்கு 1/2 கிலோ போட்டுருங்க. வீட்டுக்கு கொடுக்கணும் இல்ல? அவ்வளோதான் அண்ணா. பீட்ரூட் கேரட் மறந்துட்டேன். பீட்ரூட் கேரட் 1/2 கிலோ போதும். பீட்ரூட் தாங்கும், கேரட் தாங்காது. பீட்ரூட் 1 கிலோ தானே? பீட்ரூட் 1 கிலோ, கேரட் 1/2 கிலோ. அவ்வளோதான். 11, 11, 19, 22, 1320. ஓகே. கேரட் அச்சாவளை கேரட் கப். ஏங்க ஊட்டிக்கு வெக்கேஷன் வந்தவங்க நானு. காய்கறி மட்டும் போய் வச்சிருக்காங்க. கொத்தமல்லி எல்லாம் காய்கறி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். போ போ போ, நிக்காத போ, டைம் ஆச்சு. நாய்க்குட்டி இருக்குமே.
இருக்கோம். ஓகே, ஒரு வழியா நம்ம எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு நம்ம கார்ல ஏறி அடுத்து நம்ம கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, அங்க வந்து எங்களுக்கு 1300 சம்திங் ஆச்சு. ரொம்ப நிறைய காய்கறி வாங்கியிருந்தோம். நான் வந்து எங்க அத்தை வீட்டுக்கு, எங்க அம்மா வீட்டுக்கு, நான் இப்ப போறப்போ அந்த வேலை அம்மா வீட்டுக்கு எல்லாம் போவேன். சோ அங்க அவங்களுக்கு பிடிச்ச காய் கொடுத்துடலாம் அப்படிங்கறதுக்காக நான் வாங்கினேன். என்ன நம்ம அங்க போய் உட்காந்து வேறம் பேசிட்டு நிறைய கம்மி பண்ணுங்கண்ணா அப்படின்னு கம்மி பண்ணி வாங்குறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. கேட்டதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்கட்டே அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கேட்ட உடனே ஒண்ணுன்னா, இது வேணா சாட் பார்த்து வாங்குங்க, நல்லா இருந்துச்சுன்னா வாங்குங்க அப்படின்னாங்க. நம்ம போய் வெஜிடபிள் இங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து வாங்கலாம், இல்ல பொறுக்கி எடுக்கலாம் அப்படின்னம்னா பின்னாடியே கழுத்தோடு சேர்த்து வந்து பிடிச்சிருவாங்க. என்னங்க எதுக்கு அப்படின்னு. அதனால நம்ம வந்து இந்த இப்ப ஃப்ரீயா என்ன கொடுத்துட்டாங்க எனக்கு, ராடிஷ் வந்து முள்ளங்கி ஃப்ரீ, அப்புறம் இது கொத்தமல்லி தலை ஃப்ரீ. நம்ம எப்படியும் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாவே அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்ம ஊர்ல வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற சில பொருட்கள் வந்து சேம் பிரைஸா இங்க இருந்தாலும் இல்ல பிரைஸியாவே இருந்தாலும் ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்க இருந்தா கீழே வரும். சோ இங்க வந்து எடுத்த உடனே நமக்கு கிடைச்சிரும். அங்க வந்து கொஞ்சம் நாள் டிலே கழிச்சு கிடைக்கும். அதனால இது எனக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. நீங்க எப்ப வந்தாலும் சரி ஊட்டில மறக்காம காய்கறி வாங்கிட்டு போங்க. ஊட்டி, மூணார் மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்க இருக்கிற மாதிரி என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த பீன்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு மூணார்ல கிடைக்குமான்னு தெரியல, ஆனா இங்க வந்து கிடைக்கும். இங்க வந்து சூப்பரா இருக்கும். அங்க வந்து மூணார்ல இருந்து நிறைய கிழங்கு வகைகள் கிடைக்கும், கூர்க்கங்கிழங்கு அந்த மாதிரி கிழங்குகள் எல்லாம் கிடைக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. ஐயோ நம்பாதீங்க, இது ஒரு டிராப் மக்களே. நீங்க போனீங்கன்னா உங்களை மூட்டை தூக்கி விட்டுருவாங்க. வெக்கேஷன் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில உங்களை மூட்டை தூக்கி ஊரெல்லாம் சுத்த விட்டுருவாங்க. போயிடாதீங்க, அப்படியே கிளம்பிருங்க. நல்ல சாப்பாடு வாங்கணும்னா சாப்பிடணும்னா இதெல்லாம் வந்து பண்ணலாம். வண்டி நிறுத்த முடியாது, பார்க்கிங் பண்ண முடியாதுன்னு பல காரணங்களை சொல்லி அலங்காம வந்து எஸ்கேப் ஆயிருங்க. தயவு செய்து போயிடாதீங்க, உங்களை தூக்க விட்டுருவாங்க மூட்டையை. பாருங்க அதெல்லாம் போய் போகும்போது குச்சி பை மறக்காம எடுத்துட்டு போங்க. குச்சி பை மறக்காம நீங்க வந்து குச்சி பை வந்து எடுத்து உங்களோட டிக்கில போட்டுக்கோங்க. துணிப்பை ஏதாவது ஒண்ணு குச்சி பை வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கும் நீங்க இப்ப நிறைய வாங்கிட்டு வரலாம். சோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இதை நீங்க 1 மந்த் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போனோடனே ஜஸ்ட் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் சொல்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து சிரிப்பா இருக்கும், என்னடா நம்ம வெக்கேஷன் வந்துட்டு காய்கறி வாங்கிட்டு போறாங்கன்னு. நீங்க ஒரு டைம் பண்ணி அதை சாப்பிட்டு பாருங்க, அப்ப உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். அப்ப நீங்க வந்து விரும்புவீங்க. அடிக்கடி நம்ம போறோம், நம்ம டீ குடிக்க ஊட்டி, நம்ம என்ன கோயம்புத்தூர் ஆளுங்க எல்லாம் டீ குடிக்க ஊட்டி போலாம், சாக்லேட் சாப்பிட ஊட்டி போலாம், அப்படி கிளம்பி வரீங்க. காய்கறி வாங்கல, சாக்லேட்டு இதெல்லாம் வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது காய்கறி வாங்குறதுக்காக ஊட்டி வர்றது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ நம்ம வந்து வந்த வேலை எப்படியும் நம்ம வந்திருக்கோம், அதனால போறப்ப வாங்கிட்டு போறோம். நீங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.